அஸ்ஸலாமு வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, வரப்போகிற இஃப்தாருக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போகிறோம். சிக்கன் பாப்சிக்கல். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் 100 கிராம் போன்லெஸ் சிக்கன், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு திக்னஸ்க்காக அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் குக் ஆகிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் குக் ஆகட்டும். சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கனால சீக்கிரம் குக் ஆயிரும். இதில் 1/2 கப் கேரட், 1 உருளைக்கிழங்கு மசிச்சு சேர்த்துருக்கேன், 1/4 கப் கேப்சிகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்குது. இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷாக உள்ள மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஸ்டஃப் தயாராகிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நான் 3 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இது பெரிய சைஸ் பிரெட்டுங்க. இதோடைய கார்னரை நம்ம கட் பண்ணிடலாம். எக்ஸஸாக இருக்கிற பிரெட்டை நம்ம பிரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ண போகிறோம். எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க. இந்த பிரெட்டெல்லாம் எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிடலாம். மாற்றிட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. பிளெண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு பிரெட் க்ரம்ஸ் தயாராகிரும். அவ்வளோதாங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. பிரெட் க்ரம்ஸ் நமக்கு தயாராகிடுச்சு. இன்னொரு பவுலில் 1/2 கப் மைதா, 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கோட்டிங்காக நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து நான் சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தின்னாக தேய்ச்சிக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப்பை நம்ம ப்ரெட்டுக்குள்ளே வச்சிடலாம். ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுருங்க. நீங்கள் சிக்கன் இப்படி கட் பண்ணி சேர்க்காட்டினாலும் நீங்கள் பிளெண்ட் பண்ணியும் சேர்க்கலாம். கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ரோல் பண்ணிடுங்க. இன்னொன்று ஃப்ரெஷ்ஷாக உள்ள ப்ரெட்டாக எடுத்துக்கிறணும். ப்ரெட்டு ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா ரோல் பண்ண வராது. இப்போ இதில் ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து சென்டரில் வச்சிடலாம். வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மைதாவில் கோட் பண்ணிடுவோம். நம்ம அப்படியே எடுத்து கோட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் நீங்கள் சேர்க்கையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த பிரெட் க்ரம்ஸில் நம்ம கோட் பண்ணிடலாம். இஃப்தார் டைம் நீங்கள் 1 வீக் முன்னாடியே இந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணி ஒரு சிப்லாக் கவரில் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா நம்ம தேவைப்படும் போது எடுத்து பொரிச்சிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்து வெளியில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வச்சு நம்ம இந்த மாதிரி பொரிக்கிறனால நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ நம்மளுடைய சிக்கன் பாப்சிக்கல் ரெடி ஆயிடுச்சு. ஆயிலை மீடியம் ஹீட்டில் வச்சே பொரிச்சிடுங்க, கரிஞ்சிடாமல். பயங்கர ஃபில்லிங்கோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இஃப்தாருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் பாப்சிக்கல் நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இந்த சிக்கன் பாப்சிக்கலை டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு 1/4 கப் மயோனீஸ், அது கூட 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம டிப் பண்ணி சாப்பிட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே சாஸை நான் பைப்பிங் பேக்கில் மாற்றி மேலே இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டானா விட்டுடலாம். பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கணுங்கிறதுக்காக கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட, பிகினர்ஸ் கூட ஈஸியாக அந்த ரெசிபி செய்யலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.